Tendency Mathematics, Chapter 2, Exercise 2.2, Question number 3. Find the HC of 2,52,525 and 3,63,636. ஸோ பாருங்கள் ஹெச்சிஎஃப் எடுக்கணும்னு சொல்லி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு நம்பருக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணோம். ஸோ 252525. ஸோ 5 each end ஆகுது. ஸோ அதனால் 5 வச்சு ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது 5, மொத்தமாக 5 எடுப்பீங்க. ஸோ அடுத்த 2 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 0. இங்கே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 2 எடுக்கும்போது ஒரு 0 போட மறந்துடுவாங்க. ஸோ 0 போடாமல் வெறும் 5 மட்டும் போட்டு வச்சுருவாங்க. அடுத்த 25 எடுத்து வெறும் 5. ஸோ 0 காணாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் உங்களுக்கு வராது. ஸோ அப்போ என்ன தான் மிஸ்டேக்குன்னு பார்க்கும்பொழுது இதுதான் மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் 2 மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், 0 போட்டுட்டு தான் அடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். 2 எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 2 வந்து 5 டேபிளுக்கு வந்து கம்மியாக இருக்குது. 5 வந்து 2 எடுக்கிறீங்க அப்படின்னா 2 வந்து கம்பேர் பண்ணும்போது 5 வந்து ரொம்ப பெருசு. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் 2 எடுக்க முடியாது. ஸோ 25 எடுக்கணும். ஸோ 0 போட்டுட்டு தான் 25 என்ன செய்யணும், எடுக்கணும். ஸோ மறுபடியும் இப்போ பாருங்கள் 2 வருதா. ஸோ 0 போட்டுட்டு தான் 25 எடுக்கணும். ஸோ அதான் பாருங்க மறந்துடுறது. ஸோ 5 போட்டுக்கோங்க. இப்போ ஸோ அடுத்த கேஸ் மறுபடியும் 5 எண்டாவது 5 வருதா. ஸோ 5 போட்டுக்கோங்க. ஸோ 5 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், இந்த 5 வந்து 1, அடுத்த 0 அப்படியே இறங்கிடும். மறுபடியும் 1 0 1. இது பார்த்தீங்கன்னா 3 ஆல் டிவைட் ஆகுதான் பாருங்கள். ஸோ டிவிசிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க 1 0 1 0 1. ஸோ இதுக்கு டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் செக் பண்ணணும். ஸோ 3 டேபிளில் செக் பண்ணணும், எல்லா டிஜிட்ஸும் ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ 1 2 3, 1 + 0 1, மறுபடியும் +1 இருக்குது, ஒரு 1 இருக்கா. ஸோ 2 ஆயிரும். மறுபடியும் +0 2 +1 3. ஸோ 3 வருதா. ஸோ 3 ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ 3 ஆல் டிவைட் ஆகும் மொத்த நம்பருமே டிவிசிபிலிட்டி டெஸ்ட் படி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3 போடுங்க. ஸோ இது மொத்தமாக 10 எடுத்துக்கோங்க. 10 எடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், 3 வரும். ஸோ 1 பேலன்ஸ் அது கூட சேர்த்திங்கன்னா 11 ஆயிரும் அந்த நம்பர். ஸோ மறுபடியும் என்ன செஞ்சுக்கோங்க, 3 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 பேலன்ஸ் வரும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுங்கள், அது இது கூட சேருங்க வந்த 2. ஸோ அப்படின்னா 6 3 சார் 18, 2 பேலன்ஸு. இது லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா 7 3 3 6 7. ஸோ சப்போஸ் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் டிவிஷன் பண்ணி கூட செய்யலாம். நான் ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து டிவிஷன் பண்ணி கூட செய்யலாம். ஸோ இப்போ அடுத்த கவனிங்க, மறுபடியும் இது பாருங்கள் 3 + 3 6, 6 + 6 12, 12 + 7 19. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 3 போகாது. ஸோ அப்படின்னா நம்ம 7 பார்ப்போம். ஸோ 7 ஆல் டிவைட் ஆகுதான் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see 7 போட்டு பார்ப்போம். 7 போட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4 வரும். ஸோ 4 7 28. இங்கே பார்த்தீங்கன்னா 5 பேலன்ஸ். ஸோ இது கூட சேர்த்திங்கன்னா என்ன வரும், 56. ஸோ 8 வரும். ஸோ 8 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்காது. ஏன்னா வந்து இங்கே வந்து 5 பேலன்ஸ்னால் அது கூட சேர்த்திங்கன்னா 56. 56னா 7 8 56. ஸோ பேலன்ஸ் இருக்காது 1 போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது இங்கே 481. 481 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து இது 7 ஆல் போகாது, 11 ஆலையும் போகாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் தானே எடுக்கணும். ஸோ 13 போட்டு பார்க்கலாம். 13 நான் டிவிஷனே பண்ணி வர்றேன். ஸோ 13 இது வந்து 13 26 39. ஸோ 18 இது பார்த்தீங்கன்னா 3. ஸோ 18 - 9 9. இங்கே பார்த்தீங்கன்னா 3 போட்டுக்கோங்க. நான் 13 3 39. நீங்கள் 9 1 கீழே இறக்கிட்டீங்கன்னா 7 போட்டுக்கலாம். ஸோ 91 0. 13 7 91. ஸோ இங்கே வந்து 37. 37 இஸ் ஆல்சோ ப்ரைம் நம்பர். ஸோ 37 ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணிடலாம். ஸோ இது ஓகே. அடுத்து செக் பண்ணலாம். அடுத்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 363636. இது ஒரு ஈவன் நம்பர் தான். ஸோ எல்லாமே 2 ஆலே பண்ணலாம். ஸோ 2 போட்டிங்கன்னா மொத்தம் 3 எடுப்பீங்க. 3 எடுத்திங்கன்னா 1 பேலன்ஸுங்க 8. ஸோ அடுத்த மாதிரி 3 எடுப்பீங்க. 1 பேலன்ஸு 16 ஆகும். 8 8 2 16. ஸோ அடுத்த மறுபடியும் அந்த 3 எடுப்பீங்க. 1 பேலன்ஸ் இருக்கும். 16 ஆச்சுன்னா 8 2 6. ஸோ இப்படி டிவைட் பண்ணணும். மறுபடியும் 2 போடுங்க. 18 மொத்தமாக எடுக்கணும் 9. ஸோ இதை 1 எடுப்பீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரத்தை பார்த்தா போல் 0 தான் வரும். ஸோ 0 போட்டுட்டு தான் அடுத்தது 18 எடுக்கணும். ஸோ இந்த 0 போட மறந்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ 0 போட்டுக்கோங்க. ஸோ 0 போட்டுட்டு 18, மறுபடியும் 9, மறுபடியும் 1 எடுப்பீங்க. 1 எடுத்தால் வராது. ஸோ 0, மறுபடியும் 18 எடுப்பீங்க 9. ஸோ இங்கே வந்து 9 ஆல் எண்டாவது. ஸோ இது 3 ஆல் செக் பண்ணலாம். ஸோ டிவிசிபிலிட்டி டெஸ்ட் படி 9 + 9 18, 18 + 9 வந்து 27. ஸோ 3 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 3 0 இது 3. ஏன்னா 3 3 7 9ல. ஸோ அதனால் 3 என்ன போட்டுட்ருக்கேன். 3 3 0 3 0 0 இருக்குது. இங்கே 3 போட்டிங்கன்னா இங்கே 1 0. அடுத்து மறுபடியும் 1 0 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 பண்ணணும். 7ல் 3 போடலாம். 3 போட்டிங்கன்னா ஏன்னா 1 + 1 + 1 3. ஸோ 3 போடுங்க. ஸோ 3 போட்டிங்கன்னா அங்கே பண்ண பாருங்க 3 1 0 1 0 இருக்கா. ஸோ 3 3 6 7 போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த நம்பர் 7 ஆல் ஆகும். ஸோ 7 ஆல் போட்டிங்கன்னா 481 வரும். இங்கே வந்து இவ்வளோ தான் வரும். ஸோ அதே 13 போட்டுக்கோங்க. 13 போட்டிங்கன்னா நம்ம டிவிஷன் பண்ணி பார்த்தோம். 37 போட்டுக்கோங்க. 37 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அதனால் இப்படி போட்டு முடிச்சிடலாம். இப்போ
உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஹெச்சிஎஃப்பை பற்றி. ஹெச்சிஎஃப் ஆஃப் 252525 அண்டு 363636. ஃபஸ்ட்டு 252525க்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 5 × 5 × 3 × 7 × 3 × 7 × 13 × 37. ஸோ அடுத்த மறுபடியும் இது 2 × 2 × 363636 2 × 2 × அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 3 × 3 × 7 × 30 × 37. 37 ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த 37ஐயும் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ், இதெல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் பவர்ஸில் எழுதிக்கிறேன். ஸோ 252525 பார்த்தீங்கன்னா எத்தனை 3 இருக்குது எத்தனை 5 இருக்குதுன்னு பார்த்து போடுவோம். ஸோ ஒரு 3 இருக்குது, அடுத்தது 2 5, ஒரு 7, அப்புறம் ஒரு 13, ஒரு 37 இருக்குது. அடுத்த பாருங்கள் 363636ல் 2 பவர் 2 3 பவர் 3 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, 13 இருக்குது, 37 இருக்குது. செகண்ட் பாருங்களேன், இங்கே வந்து ஹெச்சிஎஃப் எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் எடுக்கணும், பட் லீஸ்ட் நம்பரில் எடுக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் அந்த பவர்ஸில் வரும்போது ஹெச்சிஎஃப் எடுக்கும் பொழுது எல்லா நம்பரும் எடுக்கணும், பட் அது லீஸ்ட் நம்பரில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 எடுத்திங்கன்னா 3 பவர் 2த்துலேயும் காமனாக இருக்கா பாருங்கள் 3 பவர் 1. அடுத்தது எல்லாத்தையும் எடுக்கணும், பட் என்ன பார்க்கணும்? காமனாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ காமனாக இருக்கான்னு செக் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரில் ஸோ இங்கே 2ம் 5ம் பார்த்தீங்கன்னா இங்கே 2த்துலேயும் இருக்காது. 5 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. ஸோ 2ம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்காது. ஸோ 2ம் 5ம் தவிர்த்து எடுக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுக்காமல் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சரிக்க நம்பர்ஸ் எல்லாம் என்னது? 3 5 5 வராது. ஸோ 7 பார்த்தீங்கன்னா 1, 13 பார்த்தீங்கன்னா 1, 37 1. ஸோ அடுத்தது இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். 3 × 7 21. 3 பவர் 1 × 7 பண்ணோம்னா 21. ஏன்னா 3 × 7 தான். இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 13 × 37. ஸோ 21 1 7 is 91. இது வந்து 39. ஸோ 184. ஸோ 481. ஸோ 481 21 பாருங்கள். ஸோ 184. இங்கே பார்த்தீங்கன்னா 2 16 9 1 0 10 1 0 10. ஸோ 10101 வருது. ஸோ இதில் ஹெச்சிஎஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10101. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.